அதாவது தெருவாய் பழஞ்சிட்டு இருக்காங்க கொடைக்கானலில். எங்கே கிடைக்குன்னு கூட சத்தியமாக தெரில. எல்லாம் இவனால் சந்தோஷமா ஒரு வேலையாதே நீ உருப்படியாக சரியா சொல்லு. வந்ததுலேருந்து ஏதாவது ஒன்று நீ பண்ணியா? எல்லாமே நான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவர் ஹார்ட் லக், எங்களோட பேட் லக் போல். அங்கே பாருங்கள் ஃபுல்லாக பனி வந்து இது எல்லாமே பிளாக் ஆகிட்டு இருக்கு. இது சூப்பர் வியூங்க. இது ஆக்சுவலாக கப்புள்ஸ்க்கு வந்தீங்கன்னா நான் சொல்ல போகிறதில்ல. இங்கே பாருங்கள் பாத்டப் இருக்குது. ஒரு 6 பேர் ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா பெர் ரெட்டுக்கு வந்து 1900 1950 இங்கே. ஆமாம். ஸோ கைஸ் இதுதான் பூம்பாறை கிராமம். ஆக்சுவலாக அந்த வியூ பாயிண்டில் ஃபுல்லாக பனி நீங்கள் பார்த்தாலே தெரியும். அழகாக இருக்கும் மேலேருந்து பார்க்கும்போது அந்த வியூ. இங்கே பாருங்கள் பனி எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு. ஷிட். அவர் ஹார்ட் லக், எங்களோட பேட் லக் போல். அங்கே பாருங்கள் ஃபுல்லாக பனி வந்து இது எல்லாமே பிளாக் ஆகிட்டு இருக்கு. கைஸ் கரெக்டாக நாங்கள் மேலே வரோம். எப்படி இருந்தால் கிளைமேட்டு எப்படி மாதிரி இருக்குது பாருங்களேன். என்னங்க இது இப்படி? இல்லை இப்படி தான் ப்ரோ. ஆக்சுவலாக யூஸ்வலாகவே இந்த நவம்பர் டிசம்பரில் இப்படி தான். எப்போ பனி வந்ததுங்க லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு. இல்லை எப்போ வெயில் அடிக்கும் எப்போ மழை வரும்னே நம்ம அஷ்யூம் பண்ணவே முடியாது. சரி நம்ம உள்ளே போய் பார்க்கலாமா? நமக்கு அதோட பெஸ்ட்டான ரூம் தரேன்னாரு. எதுக்கும் நம்ம செருப்பை கைட்டுலாம் இல்லை. இது எத்தனை பேருக்குங்க? உண்மையிலே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. அதான் ப்ரோ குரூப் ஆஃப் 8-10. ஓகே 1700 வரும். இல்லை அது ப்ரைஸ் வைஸ் வந்து அது இந்த வில்லாக்கு இந்த ப்ரைஸ்லாம் இல்லை ப்ரோ. ஓ இதுக்கு மட்டும் அந்த ஆப்ஷன் அவ்வளோதான். இதுக்கு நான் எவ்வளோ சார்ஜ் வரும் அதையும் சொல்லிடலாமா? பெர் ரேட் பேசிஸ் தான். இதுக்காக தான். இதுக்கு பெர் ஹெட் பேசிஸ் எவ்வளோ? 6 பேர் ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா பெர் ரேட்டுக்கு வந்து 1900 1950 இங்கே. ஆமாம் 6 பேருக்கு ஸ்டே பண்ணுறாங்கன்னா 8 பேருக்கு ஸ்டே பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் இதை கொடுக்க மாட்டோம். 3 BHK எங்கள்கிட்ட இருக்குது. இன்னொன்று அங்கே இதை தவிர இன்னொரு ப்ராப்பர்ட்டி இல்லை மொத்தம் 3 ப்ராப்பர்ட்டி நம்ம மெயினாக இருக்குது. அட்டாச்மெண்ட்டில் ஆனால் ஒரே ஒரு அஷூரன்ஸ் நான் கொடுக்க முடியும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. என்னன்னா எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு ரூம் அவைலபிலிட்டி இருக்குது. ஆமாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க எந்த சீசனில் இருந்தாலும். ஆனால் எத்தனை நாள் முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்? அது என்ன அவங்க எப்போ பிளான் பண்ணுறாங்களோ அப்போ என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான் எங்களுக்கு. ஓகே நாங்கள் ஜஸ்ட் வார்த்தையில் சொன்னாலே நீங்கள் புக் பண்ணுறீங்களா? ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு கூகுள் பேயில் ஜஸ்ட் 1000 rupees அட்வான்ஸ் வாங்குவோம். பேலன்ஸ் அவங்க வந்து பே பண்ணலாம். நைஸ். ஒரு டபுள் பெட்ரூம் எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு. ஸோ ஒரு 3 பேர் இங்கே ஸ்டே பண்ணலாம் கண்டிப்பாக. அண்டு கப்புள்ஸ்க்கு வந்தீங்கன்னா நான் சொல்ல போகிறதில்ல. இங்கே பாருங்கள் பாத்டப் இருக்குது. இது நல்லா இருக்கு. ஆஹா என்ன இது? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நான் போய் வந்திருக்கேன் பேர் உன் கூட. அதுதான் மாற்றி 2 பேரும் வந்திருக்கான் பேர். பாத்டப் ஒன்றுத்துக்கும் யூஸ் இருக்காது. அப்போ சமைச்சில்லுன்னு இருங்க. ஐயோ சூப்பர் வியூங்க. இது ஆக்சுவலாக சந்தோஷ் ப்ரோ, நாங்கள் உங்களோட ப்ராப்பர்ட்டி நான் இது வரைக்கும் 3 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கேன். பட் நான் பார்த்ததில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க இது. அவுட்லுக்கும் சரி அந்த என்ட்ரன்ஸோட இந்த ஓல்டு தீமில் இந்த கல் வச்சு அழகாக வருது. ஃபேமிலி ஆஃப் 6, 7, 8 வரைக்கும் இங்கே கொடுப்போம் ப்ரோ. 8 வரைக்கும் கொடுப்பீங்க. ஓகே அதான் கம்ஃபர்டபுளாக இங்கே 3 பேர் ஸ்டே பண்ணலாம். வித் எக்ஸ்ட்ரா பெட்டோட 4 பேர் ஸ்டே பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. ரூம் இருக்குது. ப்ரைவசி கேரண்டிடிங்க அவ்வளோ. ஆமாம் ஓகே ப்ரைவசி கேரண்டிட். அண்ட் ஒன்று நான் சொல்கிறேன். இன்றைக்கி நைட் நான் ஸ்டே பண்ணுறேன். நாளைக்கு மார்னிங் நாங்கள் செக் அவுட் ஆக போகிறேன் ஆக்சுவலாக. ஆனால் நாளைக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணுங்க. உள்ளே போயிடலாமா? கால் ரொம்ப சில்லி. இவங்க ஷூ போட்டு வந்துட்டாங்க. நான் வெறும் கால். ஸோ கைஸ் அவ்வளோதான். நம்ம ஆக்சுவலாக வந்து நாளைக்கு நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆக போகிறோம்னு சொல்ல செக் அவுட் ஆக போகிறோம். செக் அவுட் ஆகிட்டு நாங்கள் வந்து பன்றிமலை போக போகிறோம். ஆக்சுவலாக எவ்வளோ தூரம் போகிறீங்க? இங்கே 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர். ஆக்சுவலாக வந்து ப்ரோ ஒன்று சொன்னார், நீங்கள் இன்னும் ஒரு 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாமே. நமக்கு கூக்கலில் வேறு வந்து ஒரு ரெசார்ட் பண்ண ஃபார்ம் ஹவுஸே வச்சுருக்காங்க. பட் நாங்கள் அந்த பிளானில் இல்லை. எனக்கு சென்னையில் நிறைய கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது. ஆனால் கூக்கல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா இங்கே வந்தாங்கன்னா அவங்க 3rd day வரைக்கும் ஸ்டே பண்ணாங்கன்னா 3rd day நீங்கள் கூக்கல் கூப்பிட்டு போகலாம். இல்லை கூக்கலில் இருக்கிறது கே கேம்ப்னு சொல்லி அது ஆன்லைனில் பார்த்தாலே அது தெரியும். கே கேம்ப் அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் இவங்களது தான். இவங்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே இவங்க பண்ணிவிடுவாங்க. ஓகே இப்போ இது வந்து ரெகுலர் ஸ்டே. ஓகே இது வில்லா இந்த ரூம்ஸ் எல்லாம் ரெகுலர் ஸ்டே. அப்பார்ட் ஃப்ரம் த ரெகுலர் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்லையோ இல்லை டிஃப்ரெண்ட் ஒரு வில்லேஜில் 3 or more days ஸ்டே பண்ணுறவங்களுக்கு அது அங்கே ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க. உள்ளே கிச்சன் டைம்ஸ் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறீங்கல்ல. ஏன்னா வெளில வர முடியாது கூக்கல்ல. அண்ட் அங்கே ட்ரக்கிங்கில் வந்து 2 ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம் அது அங்கே தூத்தூர் ஃபால்ஸ் அண்ட் இன்னொரு ஒரு ஃபால்ஸ் வித் ஒன் லேக் இருக்குது கூக்கல்ல. நீங்களே கூப்பிட்டு போயிட்டு அதெல்லாம் அங்கே ஒரு ட்ரெக்கிங்லேயே போயிடலாம். நடந்தே போயிடலாம். யாராவது கைட் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க? நான் கைட் இருக்காங்க. லோக்கல் பீப்பிளே கைடாக. அங்கேயும் per person சார்ஜா இல்லை வில்லா சார்ஜ் எப்படி? per person சார்ஜ் தான். ஓகே அது எவ்வளோ சார்ஜஸ்ன்னு? அது 1500லேருந்து பேஸ் 1500லேருந்து 3 times ஃபுட்டோட டிரான்ஸ்போர்ட்டேஷனோட. இல்லை 2 times ஃபுட்டு 2 times டிரான்ஸ்போர்ட்டேஷன் செப்பரேட். 2 timesனா மார்னிங் அண்ட் டின்னர். லஞ்சுக்கு கூக்கல்ல இருக்குமா? அங்கே வெளியே இருக்கும்.
அப்படி இப்போ பே பண்ணி பண்ணுறதா பண்ணி தருவீங்க? பண்ணிக்குவோம், செப்பரேட் சார்ஜ் மட்டும். சூப்பர், சரிங்களா? ஓகே கைஸ், நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் போனீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே அந்த வீடியோ வந்து அனுப்புங்க. இல்லைனா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களோட ஆஸ் அ சப்ஸ்கிரைபராக உங்களோட நான் கொலாப் போடுறேன் நான் கூகுள் ஃபால்ஸில். ஓகேங்களா? சரி, அந்த ரூமை பார்த்துட்டு போகலாமா? அதுக்கம்மா இன்றைக்கி நைட்டு வந்து எனக்கு இது பண்ணி தரேன், நீங்கள் கேம்ப் ஃபயர் பண்ணி தரேன் நீங்கள். ஓகே, ஸோ அதே ரூம் தான் இதுவும், அதே சைஸ் ரூம் தான். 3 மெம்பர்ஸ் வரைக்கும் ஸ்டே பண்ணிக்கலாம். அங்கேயும் 3, இங்கேயும் 3. 4 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். வா போகலாம். பார்த்துக்கினே இருக்க பேகேஜ்க்கு இதை போட்டால் மேலே போட்டு மேலே அந்த ரோப் கட்டணும். அதை ஒரு ரோப்பையும் நீ தொலைச்சிட்ட. நீ கொடைக்கானலில் இது ஒன்று தான் இருக்குது. இந்த ஒன்று வச்சு 2 பேகேஜ் எப்படி வண்டியில் கட்ட முடியும்? ஒரு வேலையாவே நீ உருப்படியாக சரியா சொல்லு. வந்ததுலேருந்து ஏதாவது ஒன்று நீ பண்ணியா? எல்லாமே நான் பண்ண வேண்டியதாக இருக்குது. சார்ஜ் போடுறது நான் பண்ணோம். இப்போ எங்கடா போய் தேடணும்? இப்போ இந்த கொடைக்கானல் இந்த பனியில் எங்கடா விட்ட இப்போ அந்த ரோப்பை? நாளைக்கு எப்படா பன்றிமலை வரைக்கும் போகணும் நம்ம? அதாவது தெருவாய் பழந்துட்டு இருக்காங்க கொடைக்கானலில். எங்கே கிடைக்குன்னு கூட சத்தியமாக தெரில. எல்லாம் இவனால். சந்தோஷமா சொல்லு, பண்ண வேலை சந்தோஷமாக சொல்லு. ஓ, பெட்ரோல் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. ஸ்டார் சூப்பர் மார்க்கெட்டும் சொன்னாங்க நம்மக்கிட்ட, இங்கேயும் இருக்குது. அங்கேயாச்சும் செக் பண்ணலாம். சரி போ, முதல்ல MM ஷாப்புக்கு போய் செக் பண்ணலாம். பெட்ரோல் போச்சா? இப்போ பெட்ரோல் தேடுறோம். என்ன எல்லாமே போச்சா இப்போ ஒன்றால்? ஸோ அதாவது எதுவுமே பண்ணுறது இல்லைங்க, எதுவுமே பண்ணுறது இல்லை. அசால்ட்டாக தொலைச்சிட்டு வந்து நிற்கிறான். அந்த நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஃப்ரெண்டில் இருக்க பாரு MM, அதான் நினைக்கிறேன். சந்தோஷமாடா? ஏய்ஸ், ஏதோ ஃபைனலாக நான் தேடி கண்டுபிடிச்சது இது எல்லாரையும் கேட்டு. ஓகே, இது சிங்கிள் தானே வருது எல்லாம். ஐயால வீடியோ எடுத்துட்ருக்கு. எதுக்கு? நான் எப்படி காண்டா வரேன்னு பார்க்கறதுக்கா? தெரியாமல் எப்படா தொலைக்க முடியும்? அது இம்போர்ட்டட். அது ஜி இதில் ஒன்று தாங்க ஜி, அவ்வளோதான். இதில் ஒன்று தாங்க. இது ஒரு செட்டு தந்துடுங்க எனக்கு. ஜோ ஜோ ஃபயர் கேம் பத்தகிறான். கேமரா திருவாரா டே? என்னடா டே, வாடா கேமரா திருவாரா, சீக்கிரம் வா. ஃபயர் கேம்ப் ஃபயர் பத்தாக்குறாங்க. வரேன். டேய் எவ்வளோ நேரம்டா கத்திக்கிட்டு இருப்ப? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வயசுக்கு வந்து பொண்ணு மாதிரி எப்போ பார்த்தாலும் ரூம்லேயே இருக்க நீ. எடு வீடியோ எடு. லைட்டா? அந்த பழக்கம் எனக்கு இல்லையே. லைட் ஓகேயா? அதான் அந்த பழக்கம் இல்லை எனக்கு. லைட் தான் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். என்னது இது? டேய் ஏதாவது கொளுத்தி போட்டாதடா. இங்க ஹாப்பிடா, இங்க பாறா டேய். கலரை பார்த்து தெரியல, ஹாப்பி ஜூஸ்டா. அட பாவி, ஹாப்பி ஜூஸ்டா இது. சரி நம்புறேன். சரி ப்ரோ, இன்னைக்கு நம்ம இவ்வளோ நாள் கொடைக்கானல் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நீங்கள் எத்தனை பேர்கிட்ட ரிவ்யூ கேட்டிருப்பீங்க? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகேவா? மேலே ஆமாம், போக மேலே வருது. சரியா? ஓகே. 2 நாள் நம்ம இருந்தோம். 2 நாளா? ஆமாம், நேற்று ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள். ஆமாம், 2 days ஸ்டே 2 days ஸ்டே பண்ணோம். ஸோ உங்கள் ரிவ்யூ என்ன? நான் ஆக்சுவலாக 2 days உண்மையில ரொம்ப என்ஜாய் பண்ண ஜோ. ஏன்னா வந்து நம்ம கடைசி நேரத்தில் தான் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அவருக்கு, இந்த மாதிரி நம்ம இங்கே வரோன்னு. ஸோ அதுக்குள்ளே வந்து அவர் வந்து நமக்காக அங்கே ஒரு காட்டேஜ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அந்த அளவு இது இல்லைனா கூட, சரி இந்த அளவு அது இல்லைனா கூட இட் வாஸ் ஓகே. அண்ட் செகண்ட் டே வந்து நமக்கு வந்து அந்த ரூம் அரேஞ்ச் பண்ணார். இப்போ நமக்காக அப்கிரேட் பண்ணி இதை கொடுத்துருக்காரு. இட் வாஸ் நைஸ். ஆக்சுவலாக வந்து சந்தோஷ் இஸ் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ நீங்கள் வரும்போது வந்து அவருக்கு மாத்திரம் ஐயோ என்னால் முடியல இங்கேருந்து, ஐ வில் ஸ்டாண்ட் ஹியர். ஸோ நீங்கள் வரும்போது வந்து சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் மாத்திரம் சந்தோஷ். அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே போதும், அவரே எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவார். தனித்தனியாக உட்காந்து கேப் புக் பண்ணணும், ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது, ரெசார்ட் எங்கே இருக்குது, எங்கே போய் நம்ம பார்க்குறது அப்படின்றதுலாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே போதும். நான் 2 நாள் என்ஜாய் பண்ணேன். ஸோ நாளைக்கு மார்னிங் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு ஹாட் சாக்லேட் மாதிரி ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போய் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறமா வந்து கொடைக்கானலே பெஸ்ட்டு பேஸ்ட்ரி ஷாப் ஒன்று இருக்குது, அங்கேயும் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து டேரெக்டாக வந்து நம்ம பன்றிமலைக்கு கிளம்பி அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு தென் பேக் டு சென்னை. ஓகே.